நவீன் சேது அண்ணா கேங் ஆட்களை அடித்து பிரியாவை காப்பாற்றுவேன் என்று சொன்னாலும் சௌந்தரராஜுக்கு அவன் மீது நம்பிக்கை இல்லை. ராபர்ட்டிடமிருந்து எப்படி தன்னுடைய மகனை காப்பாற்ற முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது ராபர்ட்டிடம் ஒருவன் மண்டியிடுவதை அவர் கவனித்தார். ராபர்ட் அண்ணா, இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சும்மா லிஃப்ட் கேட்டுதான் இவங்க கூட வந்தேன். நான் ஒரு சாதாரண வியாபாரி. சில சமயம் மார்க்கெட்ல மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிப்பேன். அதை தவிர நான் எந்த தப்புமே செஞ்சது கிடையாது. தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து அனுப்பிடுங்க. உங்களோட ஆளுங்க என்ன அடிக்கிறாங்க, பிளீஸ் என்று அழுது கொண்டே சொன்னான் மனோஜ். அதை பார்த்ததும் தீபக் முன்னால் வந்து மனோஜை பிடித்து எழுப்பி, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணல. போய் என்னோட கார் கிட்ட வெயிட் பண்ணு என்று சொன்னான் தீபக். தீபக் நடந்து கொள்ளும் விதம் நவீனுக்கு பிடிக்கவில்லை. உடனே சௌந்தரராஜை பார்த்து, அப்பா, என் முன்னாடியே அவன் ஹீரோ ஆகுறதுக்கு சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க எதுவும் பேசாம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. பிரியா அவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணுங்க. என் கால்ல அடிபட்டிருக்கிறதால என்னால எழுந்திருக்கவே முடியல. இல்லனா இப்பவே அந்த ராபர்ட்டை ஒரு வழி பண்ணிருப்பேன் என்று கோபமாக கத்தினான். மனோஜை பின்னால் அனுப்பிவிட்டு தீபக் நேராக ராபர்ட்டிடம் வந்து முறைத்து கொண்டே நிற்க, உடனே அங்கே வந்த சௌந்தரராஜ் தீபக்கை பிடித்து பின்னால் இழுத்து, டேய், இது என் பையன் சம்பந்தப்பட்ட விஷயம். நீ தேவையில்லாம உள்ள புகுந்து சீன் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஒழுங்கா பின்னாடி போ. இந்த பிரச்சனைய நான் டீல் பண்ணிக்கிறேன் என்று கோபமாக சொன்னார். அதை கேட்டதும் தீபக் பின்னால் திரும்பி ஷர்மிளாவை பார்த்தான். உடனே அவள் பின்னால் வரும்படி சைகை செய்தாள். பாவம், காப்பாத்தலான்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சோம் பாரு. நமக்கு இது வேணும் தான். அவங்க எக்கேடா கெட்டு போகட்டும். இதுக்கு மேல நீ சண்டை போடாத தீபக் என்று ஷர்மிளா கோபமாக சொன்னாள். அப்போது சௌந்தரராஜ் ராபர்ட்டை பார்த்து, தம்பி, உங்களுக்கு என் மகன் கிட்ட என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பணம் வேணும்னாலும் நான் கொடுத்துடுறேன் என்று சொன்னார். அவர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நவீனுக்கு கேட்கவில்லை. ஆனால் நீண்ட நேரமாக பேசுவதை பார்த்தவன், அப்பா, அவங்கிட்ட என்ன இன்னமும் பேசிட்டு இருக்கீங்க? பிரியா கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணதுக்கு அவனை இதே இடத்துல கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைங்க என்று கோபமாக கத்தினான். ஆனால் அவனுடைய போலியான பேச்சு பிரியாவுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அவள் மனதிற்குள் இப்போதும் அந்த மாஸ்க் மேன் தன்னை காப்பாற்ற வருவான் என்று நம்பிக்கை இருந்தது. நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ அமைதியாரு என்று கோபமாக சொன்ன சௌந்தரராஜ் திரும்பி ராபர்ட்டை பார்த்து, சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 10 லட்சம் என்று கேட்க ராபர்ட் இல்லை என்பது போல தலையை ஆட்டினான். உடனே அவர் 20 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம் என்று பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கொண்டே சென்றார். அதை பார்த்து ராபர்ட் பயங்கரமான கோபத்துடன், எங்களை பார்த்தா என்ன பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுதா? சேது அண்ணாவோட கேங்னாலே 10 கோடி 20 கோடின்னு பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க. நீ கேவலம் உன்னோட மகனை காப்பாத்துறதுக்கு சில்லற பேரம் பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நான் அவனை உயிரோட விடணும்னா அந்த பொண்ணும் அவளோட ஆன்ட்டியும் வேணும். அவங்களை என்கிட்ட கொடுத்துடு. உன் பையனை எதுவும் பண்ணாம நான் இங்க இருந்து போயிடுறேன் என்று சொன்னான். அவர்கள் இருவரும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சுற்றி நின்றிருந்த யாருக்கும் கேட்கவில்லை. அப்போது சௌந்தரராஜ் கொஞ்சம் யோசித்து விட்டு, என் பையனை நீ எதுவும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். மத்தவங்க விஷயத்துல நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். அதை கேட்டதும் ராபர்ட் சிரித்து கொண்டே, அதுதான் எனக்கு வேணும் என்று சொன்னவன் திரும்பி பிரியாவை பார்த்து உதட்டை கடித்து கொண்டே நடந்தான். அதை பார்த்த நவீன் கோபத்துடன், அப்பா, அவன்கிட்ட நீங்க என்ன பேசுனீங்க? அவன் பிரியாவை பார்த்து போயிட்டு இருக்கான் பாருங்க, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்க என்று கத்தினான். அந்த சமயத்தில் தீபக்கிடம் அடி வாங்கிய ராபர்ட்டின் ஆட்களும் மெதுவாக எழுந்து வந்தார்கள். உடனே அவர்களை பார்த்து ராபர்ட் ஏதோ சைகை செய்ய அவர்கள் வேகமாக சென்று காரை எடுத்துக்கொண்டு வந்து பிரியா சுலோச்சனாவின் முன்னால் நிறுத்தினார்கள். அதை பார்த்து பிரியா சுலோச்சனாவின் கையை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து தப்பித்துச் செல்ல ஓடினாள். ஆனால் ராபர்ட்டின் ஆட்கள் அவர்கள் இருவரையும் பிடித்து இழுத்து கொண்டு வந்து ராபர்ட்டின் முன்னால் நிறுத்தினார்கள். என்ன சொல்லும், அதுக்குள்ள தப்பிச்சு ஓடலான்னு நினைக்கிறியா? இன்னைக்கு உன்னை பார்த்து நான் ரொம்பவே ஏங்கி போயிட்டேன் என்று சொல்லி நவீனை கை காட்டி, நான் உண்மையிலேயே அவனை கொல்லதான் இங்க வந்தேன். ஆனா உன்னை பார்த்ததும் என்னோட மூடு மாறிடுச்சு. அவன் துடிக்கிறத பார்த்தா உன் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கான் போல. சோ உனக்காக நான் அவனை உயிரோட விடுறேன். இப்போ நீங்க 2 பேரும் எந்த பதிலும் பேசாம அமைதியா வண்டிக்குள்ள ஏறுங்க. இல்லன்னா நானே கழுத்தை பிடிச்சு தள்ள வேண்டியதா இருக்கும் என்று சொன்னான். அதை கேட்டு பிரியாவும் சுலோச்சனாவும் என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். நவீனுக்கு தன் அப்பா ஏன் எதுவும் செய்யாமல் இருக்கிறார் என்று ஒன்றுமே புரியவில்லை. அப்பா, என்ன அமைதியா இருக்கீங்க? அவங்க பிரியாவை தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி அவளை காப்பாத்துங்க, இல்லனா உங்களோட ரிவால்வரையாச்சும் என்கிட்ட கொடுங்க என்று கத்தினான். ஆனால் சௌந்தரராஜ் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். ராபர்ட்டின் ஆட்கள் வலுக்கட்டாயமாக பிரியாவையும் சுலோச்சனாவையும் பிடித்து காருக்குள் தள்ளி கொண்டிருப்பதை தீபக்கும் ஷர்மிளாவும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஷர்மிளா சொல்லாமல் தான் களத்தில் இறங்கி அவளை காப்பாற்றக் கூடாது என்பதில் தீபக் உறுதியாக இருந்தான்.
ராபர்ட் அவர்களை வலுக்கட்டாயமாக உள்ளே தள்ளி கார் கதவை சாத்திவிட்டு முன்னால் வந்து ஏறி கொண்டான். பிரியாவும் சுலோச்சனாவும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கத்தினார்கள். கார் அந்த இடத்திலிருந்து நகர சில அடி தூரம் தாண்டி சென்றதும் தீபக் ஓடி சென்று காரின் முன்னால் நின்றான். அதை பார்த்து டிரைவர் சீட்டில் இருந்தவன் டக்கன பிரேக் அடித்ததால் ராபர்ட் தலையை முன்னால் இடித்து கொண்டான். முட்டாள், இப்படியாடா பிரேக் போடுவ? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா என்று கத்த, அண்ணா முன்னாடி பாருங்க என்று தயக்கத்துடன் சொன்னான் டிரைவர். தீபக் முன்னால் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் ராபர்ட் கோபத்துடன், இவனெல்லாம் அப்படியே வண்டி ஏத்தி கொல்லாம பிரேக் போட்டுட்டு இருக்கியா என்று கத்தியவன் வேகமாக காரை விட்டு இறங்கி, ஏதோ இன்னைக்கு நான் வேற மூட்ல இருக்கிறதால உன்னை எதுவும் பண்ணாம விடுறேன், ஒழுங்கா வழிய விடு, இல்லனா உன்னை இடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் என்று கோபமாக சொன்னான். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுவே நடந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்றது? பிரியாவை காப்பாத்தி அவளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான்னா நான் இருக்கிறதே வேஸ்ட் என்று நவீன் அங்கே நடப்பதையெல்லாம் பார்த்து கோபத்தில் தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். சௌந்தரராஜ் தீபக் முன்னால் வந்து நின்று பிரச்சனை செய்வான் என்று கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. தேவையில்லாம இவன் ராபர்ட்டை ஏதாவது கோபப்படுத்தி அவனோட ஆக்ரோஷம் எல்லாம் திரும்பவும் என் மகன் பக்கம் திரும்பிடுச்சுன்னா என்ன பண்றது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். உடனே நவீன் அவரை பார்த்து, அப்பா இப்பவாச்சு ஏதாச்சும் பண்ணுங்க என்று கத்த, வாய மூட்ரா என்று ஆக்ரோஷமான ஒரே வார்த்தையில் நவீனை அடக்கினார் சௌந்தர். தீபக்கை பார்த்து பிரியா சுலோச்சனா கூட தங்களை காப்பாற்றதான் வந்திருக்கிறான் என்று நினைத்தார்கள். ஆனால் தீபக் யாரும் எதிர்பார்க்காத வகையில், உன்னாலதான் என் ஒய்ஃபோட டிரெஸ் கரப்படைஞ்சிருக்கு என்று சொல்ல ராபர்ட் ஒன்றும் புரியாமல் திரும்பி ஷர்மிளாவின் உடையை பார்க்க அவளது வெள்ளை உடை முழுவதும் சேறு படிந்திருந்தது. ராபர்ட்டின் கார் வேகமாக அந்த இடத்திலிருந்து கிளம்பும் போது அவனுடைய கார் சேற்றை வாரி ஷர்மிளாவின் மீது தெளித்திருந்தது. அதை பார்த்தவுடன் தான் தீபக் கோபத்தில் அவன் முன்னால் வந்து நின்றான். உடனே ராபர்ட் தனது வழுக்கை தலையை தடவியபடி, இவ்வளவுதான் விஷயமா? என்ன அந்த ட்ரெஸ்ஸோட விலை ஒரு 1500 ரூபாய் இருக்குமா? அதுக்காக தான் நீ என் வண்டியை நிறுத்தினியா? ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு, இல்லனா உன்னை இதே இடத்துல கொன்னு போட்டுருவேன் என்று மிரட்டினான். அதை கேட்டதும் ஷர்மிளா வேகமாக தீபக்கிடம் ஓடி வந்து, தீபக் வேண்டாம், அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம், அதான் அவங்களோட பிரச்சனையை அவங்களே டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, என்னமோ பண்ணிட்டு போகட்டும், நாம போகலாம் வா என்று சொன்னாள். ஷர்மி, நான் அவங்களுக்காக சண்டை போடல, உன் மேல சேத்த வாரி இறைச்சதுக்கு தான் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன் என்று சொன்னான் தீபக். அப்போது பின்னாலிருந்து வாவ் என்ற ஒரு சத்தம் கேட்டு இருவரும் டக்கென திரும்பி பார்த்தார்கள். அப்போது ராபர்ட் ஷர்மிளாவை பார்த்து, இவ்வளவு நேரம் எப்படி சொல்லலாம்னா உன்னோட முகத்தை பார்க்காம விட்டேன், பா என்ன அழகு என்ன அழகு, இப்படி ஒரு பொண்ணை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல பிரதர், உன்னோட ஒய்ஃபு என்று புருவங்களை உயர்த்தி சைகை செய்து சிரித்தான். அதை கேட்டதும் தீபக் கோபத்தில் முஷ்டியை முறுக்கினான். ராபர்ட்டின் வார்த்தைகளை கேட்டதும் ஷர்மிளா பயத்தில் தீபக்கின் பின்னால் வந்து ஒளிந்து கொண்டாள். அவன் முகத்தை பார்க்க கூட அவளுக்கு தைரியம் வரவில்லை. அங்கே இருப்பவர்கள் எல்லோரும் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாமல் பயத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். ஷர்மிளாவின் பயத்தை பார்த்து சிரித்த ராபர்ட், பயப்படாத பேபி, அவங்கள மாதிரி உன்னை அவ்வளோ ஹார்ஷா டீல் பண்ண மாட்டேன் என்று சொன்னவன் திரும்பி, டேய் அந்த ஆன்ட்டியையும் கிழவியையும் வண்டியில இருந்து தள்ளி விட்டுட்டு என் தங்கத்தை வண்டியில ஏத்துங்கடா என்று கத்தினான். ஆனால் தீபக்கை எதிர்த்து சண்டை போட ராபர்ட்டின் ஆட்கள் பயந்தார்கள். உடனே ராபர்ட் பின்னால் திரும்பி, அங்க என்னடா புடுங்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வந்து அவளை தூக்கி வண்டியில ஏத்துங்கடா என்று கத்த அவர்கள் வேறு வழி இல்லாமல் ஷர்மிளாவை நோக்கி நகர்ந்தார்கள். ஆனால் அவளுக்கு முன் தீபக் நின்று கொண்டிருக்க முதலில் அவனை சமாளிக்க வேண்டியதாக இருந்தது. தீபக், எனக்கு பயமா இருக்கு, போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா என்று தீபக்கின் முதுகின் பின்னால் ஒளிந்திருந்த ஷர்மிளா பதட்டத்துடன் கேட்க, அதான் நான் இருக்கேன்ல, நீ பயப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். உடனே 2 பேர் வந்து ஷர்மிளாவை பிடிக்க கைகளை நீட்ட தீபக் அவர்கள் இருவரின் கைகளையும் பிடித்து ரப்பரை போல பின்னால் முறுக்கி அவர்களுடைய விலா எலும்புகளில் பலமாக ஒரு உதை கொடுத்தான். அந்த அடியில் விலா எலும்புகள் உடைந்து அந்த இருவரும் அப்படியே தரையில் சாய்ந்தார்கள். தீபக்கின் அந்த அடியை பார்த்து மொத்த பேரும் திகைத்து நின்றார்கள். மனோஜுக்கு நடப்பது கனவா நனவா என்று கூட தெரியவில்லை. கண்களை தேய்த்து கொண்டு மீண்டும் ஒரு முறை பார்த்தான். சேது அண்ணா ஆளுங்களையே இப்படி போட்டு புரட்டி எடுக்கிறானா, கண்டிப்பா இவர் சாதாரண ஆளு கிடையாது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இதற்கு முன்பு வரைக்கும் அவர்களுடன் சாதாரணமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்த தீபக் தன் மனைவியின் மீது அவர்களின் பார்வை வந்ததும் உடனே பீஸ்டை போல எல்லோரையும் ஒரே அடியில் வீழ்த்தினான். அதை பார்த்து இன்னமும் 2 பேர் அவனை நோக்கி கையில் கட்டையுடன் ஓடி வர தீபக் அவர்களையும் ஒரே உதையில் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அடித்து தரையில் சாய்த்தான். உடனே மற்ற ஆட்கள் எல்லோரும் பயத்தில் தானாக பின்னால் நகர்ந்தார்கள். ராபர்ட் அவர்களை பார்த்து கோபத்துடன், டேய் வந்து அடிங்கடா
என்று கத்த அவர்கள் பயத்தில் நகராமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். உடனே ராபர்ட் ஆக்ரோஷமாக கத்தியபடி தன்னுடைய ஷூவுக்குள்ளிருந்து மீண்டும் அதே பட்டன் கத்தியை எடுத்தான். கத்தியை பார்த்ததும் ஷர்மிளா பயத்தில் தீபக்கின் சட்டையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். அவளது பயத்தை பார்த்த தீபக் தூரத்தில் நின்றிருந்த மனோஜை அழைத்து, அண்ணிய பத்திரமா கூட்டிட்டு போய் கார்ல உட்காரவை என்று சொல்ல, மனோஜ் அங்கே நின்றிருந்த ராபர்ட்டின் ஆட்களை எல்லாம் பார்த்து பயப்பட, என்ன தாண்டி யாரும் உன்கிட்ட வர முடியாது, நீ தைரியமா போ, அப்படி அவனாவது வந்தா அவனோட தாடையை 2ஆ பிளந்துருவேன் என்று கத்தி சொன்னான். அதை கேட்டதும் ராபர்ட்டின் அடியாட்கள் எல்லோரும் பயத்தில் எச்சிலை விழுங்கியபடி சில அடிகள் பின்னால் நகர்ந்தார்கள். அதை பார்த்ததும் மனோஜும் தைரியத்துடன் ஷர்மிளாவை அழைத்துச் சென்று காருக்குள் உட்கார வைத்தான். இப்ப வாடா என்று தீபக் ராபர்ட்டை பார்த்து சைகை செய்ய, அவன் கோபமாக கத்திக்கொண்டே வேகமாக அருகில் வந்து தீபக்கின் கழுத்தை நோக்கி கத்தியை வீசினான். உடனே தீபக் டக்கென விலகி அவனுடைய கையை இழுத்து பின்னால் வீசி எறிந்தான். நிலை தடுமாறி கீழே விழுந்த ராபர்ட் கோபத்தில் மீண்டும் கத்தியை இறுக்க பிடித்துக் கொண்டு முன்னால் வர, ஷர்மிளாவால் அந்த காட்சியை பார்க்க முடியாமல் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு, கடவுளே தீபக்கு எதுவும் ஆகிடக்கூடாது என்று கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தாள். சுலோச்சனாவும் பிரியாவும் கண்களை கூட இமைக்காமல் தீபக்கையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை கவனித்த நவீன் கோபமாக தீபக்கின் பக்கம் திரும்பி முறைத்து கொண்டே, எப்படியாவது அந்த தீபக்க குத்தி கொல்லுடா என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். ராபர்ட் மீண்டும் அவனிடம் வந்து கத்தியை வீச, தீபக் அவன் மணிக்கட்டை பிடித்து திருப்ப அவனுடைய கை எலும்புகள் உடைந்து கத்தியை அப்படியே விட்டபடி அலறினான். உடனே தீபக் அவன் கையை இன்னொரு முறை சுழற்றி அவனுடைய மணிக்கட்டு எலும்பை முழுவதுமாக உடைத்து மார்பில் எட்டி உதைத்தான். உடனே அவன் பறந்து சென்று சேற்றில் விழுந்து அலறினான். என்னை எதுவும் பண்ணிடாத, உன் ஒய்ஃபுக்கு வேணா புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடுறேன், இல்ல பணம் வேணும்னாலும் கொடுத்துடுறேன், என்னை விட்டுரு ப்ளீஸ் என்று உடைந்த கையை பிடித்து கொண்டே அலறினான் ராபர்ட். உடனே சௌந்தரராஜ் தீபக்கின் முன்னால் வந்து நின்று, ராபர்ட், எங்களுக்கு எந்த பணமும் வேண்டாம், அந்த 2 பொண்ணுங்களையும் விட்டுரு, எனக்கு அது போதும் என்று சொன்னான். அதை பார்த்து தீபக் அவரை பின்னுக்கு தள்ளிவிட்டு ராபர்ட்டை பார்த்து, எனக்கு பணம் தான் வேணும், அதையும் நீதான் கொடுக்கணும் என்று கோபமாக சொன்னான். தீபக்கின் பலத்தை தெரிந்து கொண்டதும் ராபர்ட் அவனிடம் வாக்குவாதம் செய்ய துளியும் விரும்பவில்லை. உடனே அவசர அவசரமாக தன்னுடைய பாக்கெட்டில் கையை விட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து பார்த்துவிட்டு தனது ஆட்களை பார்த்து சைகை செய்தான். உடனே அவர்களும் தங்களிடமிருந்த பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். ராபர்ட் அதையெல்லாம் எண்ணி பார்த்துவிட்டு, என்கிட்ட இப்போதைக்கு 50,000 தான் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு எங்களை விட்டுரு என்று கெஞ்சி கேட்டான். தீபக் அந்த பணத்தை வாங்கி பார்த்துவிட்டு திரும்பவும் ராபர்ட்டின் முகத்தில் வீசி எறிந்தான். அவனுடைய செயலை பார்த்து எல்லோரும் குழப்பத்தில் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். தீபக் ஏன் அப்படி செய்தான்? ராபர்ட்டை மன்னித்து விடுவானா இல்லை பழி வாங்குவானா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.